ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, திருச்செந்தூர் முருகன் தரும் சத்திய வாக்கு. இன்று அதிகாலையிலேயே வெள்ளியில் உனக்காக நல்ல செய்தி தர உன் வீடு தேடி ஓடோடி வந்துள்ளேன் தங்கமே. முருகன் பேச்சை நம்புவாய்தானே? முருகன் பேச்சை தட்டமாட்டாய்தானே? முழுவதும் ஆக கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் இன்று வெள்ளியில் உன்னை தேடி நல்ல செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது. முருகனின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக துவங்கட்டும் தங்கமே. எப்போது என் கஷ்டங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது தானே? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்துள்ளேன். திரும்பும் திசையெல்லாம் உன்னோடு இருக்கிறேன். நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வடிவிலும் தான் உன் முருகன் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உனக்குள்ளேயே இருக்கிறேன், உன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் தங்கமே, எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். என் குரலை கேட்க கேட்க கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நிச்சயம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். திருச்செந்தூர் முருகன் பேச்சை நம்பினால் தொடர்ந்து கேள், இல்லை என்றால் தட்டி விட்டுட்டு செல். நம்பிக்கை இருந்தால்தான் எனது குரல் கேட்கும். நம்பிக்கை இருந்தால்தான் என்னுடைய பலன்கள் அத்தனையும் கிடைக்கும். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் வாழ்க்கையில்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்கக்கூடாது. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அனைத்தையும் முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது. துன்புறுத்தவும் இந்த முருகன் விடமாட்டேன். உன் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். வாழ்க்கையில் இனி வேக வேகமாக வளர்ந்து வளரப் போகிறாய், வாழப் போகிறாய். தேவையில்லாமல் வீணான கற்பனையை வளர்த்து போகாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து விடுவேன். காத்திரு. வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று கவனி. உன் அனுபவம் பதில் சொல்லும். பிரச்சனையை புலம்பினால் தீருமா? தீராது. தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைக்க முடியும்? கவலைப்படக்கூடாது. உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை நிச்சயம் பெறுவாய். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை, நிச்சயமாக பெறுவதில்லை. இது 100க்கு 100 உண்மை. அது யாராக இருந்தாலும் சரி. இன்னொன்று, பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சிக்கணும், உழைக்கணும். உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ பெருமைப்படுத்தப்படுவாய், நிச்சயம் பெருமைப்படுத்தப்படுவாய். இந்த முருகன் சொல்வதை கேள் தங்கமே. அழக்கூடாது என் பிள்ளை, நீ தைரியமாக இருக்கணும். முருகனே துணை என்று பதிவிடு. முருகனே துணை என்று பதிவிடும் வேளையில் உனக்கானது அனைத்து வேளையும் நான் நடத்தி முடித்து கொடுப்பேன். செய்யும் காரியத்தை பிடிக்கும்னு நினைச்சு மகிழ்வோடு சந்தோஷமாக செய். அதற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். உன் சாய்க்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர், உன் வலி என்னுடைய வலி. நிச்சயம் சரி செய்வேன். நிச்சயம் உன் முருகன் உனக்கான மாற்றத்தை தருவேன். மாற்றங்கள் ஏற்படும், என்னால் ஏற்படும், இந்த முருகனால் ஏற்படும். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கும். உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம், பலமுறை உன்னை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள்,
எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய். ஒரு முடிவே இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. நானும் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். ஆனால் இந்த முருகன் ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைக்காது. அதற்கான வேலையை தயார்படுத்தினேன். முழு மூச்சாக செய்து கொண்டிருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கும். கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு இந்த முருகன் இருக்கும்போது பயம் இருக்கக்கூடாது. இன்று வெள்ளி, அருமையான நாள், என் பிள்ளைக்கான நாள். ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனும் முருகனின் நாமத்தை சொல்கிறாய். அந்த வேளையில் இன்றைய நாள் இனிதாக இருக்கட்டும், இனிதாக இருக்க எனக்கு ஆசி கொடுங்கள் என்று சொல்கிறாயே. நல்லது நடக்கும் என்று நம்பித்தானே அந்த நாளை தொடங்குகிறாய். ஒரு முறை கூட தவறான எண்ணத்தோடு அந்த நாளை துவங்கக்கூடாது. முருகனின் பிள்ளை தெளிவாக இருக்கணும். ஒரு முடிவில்லாமல் எதுவும் இல்லை. முடிவு இருக்கும், நல்ல முடிவாகத்தான் இருக்கும். உன் சோதனை காலம் பார், அத்தனையும் இந்த காலகட்டத்தில் முடிந்துவிடும். எப்படி வந்தாயோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. எப்படியோ வந்து விட்டாய். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகன்று விட்டாய். அனைத்திற்கும் புது வழியை காட்டப் போகிறேன். கவலையே படாதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். நீ முன்னோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு. இப்போது இருக்கும் மனநிலையை குறித்து சிறிதும் பயப்படாதே, அதிருப்தியும் அடையாதே. உனக்கு நீ என்ன நினைச்சிருக்காயோ அதை மட்டும் நினைச்சு நடந்து போய்கொண்டே இரு. வாழ்க்கை வளமாக இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாக நடந்தாலோ தவறாக நடந்தாலோ அதற்கு காரணம் எது என்பதை மட்டும் பார். சரி என்றால் அடுத்த கட்டத்திற்கு போ. தவறாக இருந்தால் பதைக்காதே. அதற்கும் காரணம் என்ன? அப்போ அந்த காரணத்தை எதை தவிர்க்க வேண்டும், எதை தவிர்க்கக்கூடாது, எதை செய்யணும் என்பதை புரிந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போ. தோல்விப்படுவது தப்பில்லை. தோல்வி வந்தால் வரட்டும், அனுபவமாக எடுத்துக்கோ. அதனால் பதட்டப்படாதே. பதறிய காரியம் சிதறி போகும். என் பிள்ளைக்கு சொல்லும் கருத்து இது. தங்கமே, இந்த நேரத்தில் தான் நிதானம் தேவை. நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். என் பிள்ளைக்கு மாற்றம் கிடைக்க செய்வேன். இதை கேட்ட 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஓம் முருகா போற்றி போற்றி.